சகோதர சகோதரிகளே, அவனுடைய உருமாற்ற பெருவிழாவினுடைய மகிழ்ச்சியின் வாழ்த்துக்களை உங்கள் ஒவ்வொருவருக்கும் பெருமகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னைக்கும் ஒரு ஃபீஸ்ட், ஆண்டோடைய உருமாற்ற விழா. ஹாப்பி ஃபீஸ்ட். வந்தவர்களே, இயேசுவின் உருமாற்ற விழாவானது இயேசுவுக்கும் ஒரு தெளிவை கொடுத்தது, சீடர்களுக்கும் ஒரு வழியை காட்டியது. சீடத்துவ வாழ்வு என்ன என்பதையும் இயேசு யார் என்பதையும் அறிந்து கொள்ள அது உதவியது. அங்கே நடந்த நிகழ்வுகள் எல்லாம் மிக தெளிவாக இந்த நற்செய்தியிலே கொடுக்கப்பட்ட 3 நற்செய்தியாளர்கள் இயேசு உருமாற்றத்தை பற்றி சொல்லி இருப்பார்கள். அப்படின்றால் இயேசு உருமாற்றம் அவருடைய வாழ்விலே மிக முக்கியமாக இருப்பதினாலே அதை 3 நற்செய்தியாளர்களும் எழுதியிருக்கின்றார்கள். இந்த நற்செய்தியினுடைய மற்ற கருத்துக்கள், நிறைய கருத்துக்கள் என்று ஒரே ஒரு செய்தி மற்றும் ஒன்று அங்கீகாரம், அழைப்பு. இந்த 2ஐ பற்றும் சிந்திப்போம். அங்கீகாரம் என்பது நாம் ஒருவரை ஏற்றுக்கொள்வது, அவர்களை மதிப்பது, அவர்களை பிறருக்கு முன்னால் உயர்த்தி காண்பிப்பது, அவர்கள் செய்த செயல்கள் மதிப்புக்குரியவை என்று நாம் அவர்களை பாராட்டுவது. நம்முடைய குடும்ப வாழ்விலே எல்லோருமே அங்கீகாரத்தை எதிர்பார்க்கிறோம். நாம் ஒரு சிறு செயலை செய்கின்ற பொழுது அதை அவர்கள் பிறர் ஏற்றுக்கொள்ள வேண்டும், பிறர் அது நன்றாக இருந்தது என்று சொல்ல வேண்டும், பிறர் அதை பாராட்ட வேணும் அப்படின்னு சொல்லி நாம எதிர்பார்க்கின்றோம். இது மனித எதிர்பார்க்கின்ற அங்கீகாரம். ஒரு சில நேரங்களில நாம கஷ்டப்பட்டு ஒரு வேலையை செஞ்சிருப்போம், அதை பிறர் கண்டுகொள்ளாத பொழுது என்ன ஆகும்? மனமுடைந்து போய் விடுவோம். நம்மளையே இவ்வளவு கஷ்டப்பட்டு செஞ்சேன், இவ்வளவு வேதனையோடு இந்த காரியங்களை செய்து முடித்தேன், ஆனா ஒரு அப்ரிசியேஷன், ஒரு பாராட்டு, ஒரு நல்லா இருக்குன்னு ஒரு வார்த்தை யாருமே சொல்லலையே அப்படின்னு சொல்லி எல்லா மனித மனங்களும் அங்கீகாரத்தை இயங்கிக் கொண்டிருக்கின்றன. இங்கே இயேசு அங்கீகாரத்தை எதிர்பார்க்கவில்லை. இங்கே இயேசு கடவுள் தன்னை அங்கீகரிக்க வேண்டும் என்று சொல்லி எதிர்பார்க்கவில்லை. ஆனால் தந்தையாகி இறைவனை இயேசுவை அங்கீகரிக்கின்றார். இவரே என் அன்பார்ந்த மகன், இவரில் நான் பூரிப்படைகின்றேன். எதற்காக இவரை நான் அனுப்பினேனோ அந்த காரியங்களை என் மகன் செய்து கொண்டிருக்கின்றான். ஆகவே இவரில் நான் பூரிப்படைகின்றேன் என்று சொல்லி தந்தையாகி இறைவன் இயேசு கிறிஸ்துவை அங்கீகரிக்கின்றான். இந்த முதல் செய்தி நமக்கு கொடுக்கின்ற அழைப்பு என்ன என்று சொல்லி பார்க்கின்ற பொழுது, நாம் எதிர்பார்க்கின்றோம், நாம் எல்லோரும் அங்கீகரிக்க வேண்டும், எல்லோரும் நம்ம ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று நாம் ஆசைப்படுகின்ற பொழுது, என் கடவுள் என்னில் எதிர்பார்க்கின்ற எதிர்பார்ப்பு நான் நிறைவேற்றிக் கொண்டிருக்கின்றேன். ஏன்னா இயேசுவின் திருமுழுக்கின் போது இதே வார்த்தைகள் சொல்லப்படும். இவரின் அன்பார்ந்த மகன், இவரில் நான் பூரிப்படைகின்ற சொல்லி அதோடு தந்தையை நிறுத்தி விடுவார். அப்படின்றது இதோ இவர் மகன், இவரில் நான் பூரிப்படைகிறேன், இவர் என் பணியை செய்ய வந்திருக்கின்ற சொல்லி அவருடைய பணி துவக்கத்தில் இந்த உலகிற்கு அவரை அறிமுகப்படுத்துவார். இயேசு தொடர்ந்து பணியை செய்து கொண்டிருக்கிற பொழுது தொடர்ந்து அவரிலே மகிழ்ச்சி காண்கிறார். நாம் ஒவ்வொருவரும் திருமுழுக்கு பெறுகின்ற பொழுதும் அதே நிகழ்வு. தந்தையாகிறவன் நம் ஜென்ம பாவங்களை கழுவி தூய்மையாக்குவது மட்டுமல்ல, தூய ஆவியின் கொடைகள் நம் மீது பொழிவது மட்டுமல்ல, திருச்சபையின் அங்கமாக நம்மை மாற்றுவது மட்டுமல்ல, நம்மிலே ஒரு பணியை கொடுத்து இந்த உலகிலே நம்மை அனுப்புகின்றார். நம் ஒவ்வொருவரையும் நாம் விரும்பியவாறு வாழ்வை அமைத்துக் கொள்ள முடியாது. கடவுள் நமக்கென ஒரு பணியை கொடுத்திருக்கின்றார். அந்த பணியை செய்து முடிக்கும் வரை கடவுள் நமக்காக காத்திருக்கின்றார். அப்படி என்றால் இன்றைக்கு நான் திருமுழுக்கு வாங்கியதிலிருந்து இதுவரை கடவுள் சாட்சியாக கடவுளுடைய அன்பை வெளிப்படுத்த, உண்மையான கத்தோலிக்க கிறிஸ்தவனாக வாழ கடவுள் என்னை இந்த திருச்சபையிலே, இந்த பங்கு தளத்திலே என்னை பணித்திருக்கின்றார். நான் வாங்குகின்ற குடும்பத்திலே என்னை நினைத்திருக்க செய்திருக்கிறேன் என்றால், என் குடும்பத்திலே, என் பங்கு தளத்திலே, நான் வாழ்கிற திருச்சபையிலே நான் இயேசுவின் சாட்சியாக நான் முடிந்த அளவிற்கு வாழ்ந்திருக்கின்றேன். இயேசுவின் அன்பை பிறருக்கு பகிர்ந்து கொடுத்திருக்கின்றேனா? இயேசுவின் அருகில் பிறரை அழைத்து வந்திருக்கின்றேனா? இப்படி நாம் செய்கின்ற பொழுது நிச்சயமாக கடவுளுக்கு மகிழ்ச்சி கொடுப்பவர்களாக இருப்போம். நாம் இறைவனையை செய்கின்ற பொழுது. இரண்டாவதாக, கடவுள் எப்போது நம்மில் பேருவகை கொள்வார் என்றால், நாம் அவனுடைய அருகிலே வருகின்ற பொழுது. லூக்கா புத்தகம் 15 படிக்கின்ற பொழுது 7 மற்றும் 10 வசனங்களை படிக்கின்ற பொழுது, மனம் மாறுகின்ற ஒருவரை குறித்து விண்ணகத்திலே மகிழ்ச்சி உண்டாகும், விண் தூதர்கள் மத்தியிலே மகிழ்ச்சி உண்டாகும் என்று சொல்கிறேன். என்றால் நான் ஒவ்வொரு நாளும்
ஏதோ நான் வருடத்திற்கு ஒரு முறை தவக்காலத்தில் மட்டும் நான் ஆண்டவரை தேடி வருவதில்லை. ஒவ்வொரு நாளும் நான் ஆண்டவரை பார்த்து திரும்பி வருபவனாக இருக்கின்றேன். அதே லூக்கா 15:11 இருக்கின்ற வசனங்களை படிக்கிற பொழுது ஊதாரி மைந்த ஊமை சொல்லப்பட்டிருக்கும். தந்தை ஒவ்வொரு நாளும் காத்து கொண்டு இருக்கின்றார். அவன் வீட்டை விட்டு வெளியே போகின்ற பொழுது எப்போது என் மகன் வருவான், எப்போது என் மகன் வருவார் என்று அப்படின்றால் கடவுள் ஆகியவன் நமக்காக காத்து கொண்டு இருக்கின்றார். அப்படின்னா நான் என்னுடைய நிலை ஏற்றுக்கொண்டு ஒவ்வொருவரும் ஒவ்வொரு நாளும் எத்தனையோ பாவங்களை விளைவுகளை செய்து கொண்டிருக்கின்றோம். விவிலியம் சொல்லிதல்லவா, நீதிமான் ஒரு நாளைக்கு 7 முறை தவறுவான் என்று சொல்லி. எப்படி என்றால் நம்முடைய வார்த்தையால், நம்முடைய கண்களால், நம்முடைய காதுகளால், நம்முடைய உடலால், நம்முடைய செயல்கள் எத்தனை பாவங்களை செய்கிறோம். நாம் அதற்காக மனம் வருந்துகிறோம். நாம் மனம் வருந்தினோம் என்றால் கடவுள் சொல்லுவார், இவரே என் அன்பார்ந்த மகன் மகள், இவரிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன் என்று சொல்லி. ஒவ்வொரு நாளும் இந்த செய்தி கடவுள் நமக்கு கொடுப்பதாக இருக்க வேண்டும். இரண்டாவதாக அழைப்பு எனது, இவருக்கு செவிசாயுங்கள். சும்மா அங்கீகாரத்தை மட்டும் கடவுள் கொடுத்து விட்டு சென்று விடவில்லை, இவருக்கு செவிசாயுங்கள் என்று சொல்ல. அப்படின்னா நான் ஒவ்வொரு நாளும் ஆண்டவருக்கு செவி கொடுக்க வேண்டும், ஆண்டவருக்கு செவி கொடுப்பவனாக இருக்க வேண்டும். இறை வார்த்தையை படிக்கிற எரேமியா புத்தகத்தில் படிக்கின்ற பொழுது, இவர்கள் எனக்கு செவி கொடுக்காததினால் நான் அவர்களுக்கு நன்மை செய்வதை குறித்து மனம் வருந்துகிறேன் என்று சொல்லுவார். செவி கொடுத்தால், என் மக்கள் எனக்கு செவி கொடுத்தால் எத்துணை நலமாயிருக்கும். திருப்பால் 106 கடவுள் சொல்வதாக இருக்கும். இணைச்சட்ட நூல் 28 படிக்கின்ற பொழுது, நீங்கள் என் கட்டளைகளுக்கு செவி கொடுத்தால் பின்வரும் ஆசீர்வாதங்கள் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் என்று சொல்லி பட்டியலிட்டு காட்டுவதாக இருக்கின்றது. எப்படி செவி கொடுப்பது? இறை வார்த்தையை படிக்கின்ற பொழுது ஊன்றி படிப்பது, இறை வார்த்தை விளக்கி சொல்லுகின்ற பொழுது அது எனக்கு என்று சொல்லி ஏற்றுக்கொள்வது. என்னோடு இருக்கின்றவர்களுக்கு அல்ல, அந்த செய்தி எனக்கு என்று சொல்லி நாம் ஏற்றுக்கொள்ள ஆரம்பிக்கின்ற பொழுது இறைவன் நம்மோடு பேசுகின்றார். அப்போ அந்த செவி கொடுப்பவர்களாக மட்டும் இல்லாமல் அதற்கு நாம் பிரதிபலன் காட்டுபவர்களாக இருக்கிறதா இயேசு கடைசி சொல்றாரு இல்லைங்களா, நான் இறந்து உயிர்த்தினும் வரை இதை யாருக்கு சொல்ல, அதுக்கப்புறம் என்ன பண்ணு, நீ மற்றவர்களுக்கு எடுத்து சொல். அதைதான் இன்றைக்கு 2ஆம் வாசகர் பேதுரு சொல்கிறார். நான் வெறும் கட்டுக்கதைகளை சொல்லல, ஏதோ கற்பனை கதைகளை சொல்ல, மாறாக நாங்கள் அனுபவித்தோம், அந்த அனுபவித்த அந்த இயேசு மாட்சிமையில் கண்டோம் என்று சொல்கின்றார். அப்படி என்றால் நாம் இறை வார்த்தைக்கு செவி கொடுக்கின்ற பொழுது இறைவன் தன்னை வெளிப்படுத்துவார். அந்த ஆண்டவரை கண்டுகொள்ளுகின்ற பொழுது கண்டுகொண்ட இயேசுவை பிறருக்கு அறிவிப்போம். நான் அனுபவித்தேன், அறிந்து கொண்டேன், நான் அனுபவித்து அறிந்து கொண்ட இயேசுவை உங்களுக்கு சொல் என்று சொல்லி நாம் பிறருக்கு அறிவிப்போம். அப்பொழுது கடவுள் பெயர் மகிமைப்படுத்தப்படும், கடவுள் நம்மிலே மகிழ்வார், நம்முடைய வாழ்வும் ஆசி பெற்றதாக இருக்கும். ஆமென்.